இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். எல்லாம் சேர்ந்து பாடும். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னை பார்ப்பேன். பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னை பார்ப்பேன். கலங்காதே மனம் கலங்காதே, தேவன் தினம் தானே. கலங்காதே மனம் கலங்காதே, தேவன் தினம் தானே. லட்சணம் இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. பந்தமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாயே. பந்தமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாயே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானாம், ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் நீ இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் உனக்கு பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. என்னுடைய ஜனம் ஒருபோது இடறி போக வேண்டாம். என்னுடைய ஜனம் ஒருபோது நீ பயந்து கலங்க வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால், இயேசு நம்முடைய இரட்சகர் என்று சொன்னால், இந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்படுவோ கலங்கவோ தேவையில்லை என்று சொன்னால், ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. ஹல்லேலூயா. என்று விசுவாசிக்கிறேன். தாங்கும் கிருபை இதுவரைக்கும் நம்மை தாங்கின கிருபை இனிமேல் நம்மை தாங்கி நடத்த போகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்.
நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே இரட்சகராகிய ஆண்டவரே எல்லாரும் துதிங்க. ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா நன்றி. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனை பார்வோனும் ரதங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வந்து கர்த்தர் வழியை உண்டாக்கினார். நம்முடைய வாழ்க்கை சத்துரு பல காரியங்கள் மேற்கொண்டு நம்ம துரத்தி கொண்டே வரணும். ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். செங்கடல் இரண்டாக பிளக்க செய்து நம்முடைய ஜனத்தை கடக்க தேவன் கிருபை செய்தார். இன்னைக்கு நம்ம அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. பயப்பட வேண்டாம், பயப்படாதே சிறுமந்தே, பார் நான் உண்மை தயங்காதே, மனம் கலங்காதே, உன்னுடைய தேவன் உன்னை தினமும் காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நான் உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய தொழில் வியாபாரங்கள் படிக்கிற காரியங்கள் எல்லாவற்றுடைய கரங்கள் தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாங்கி ஊழியத்தில் இப்படி கிருபைகளை தாங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வியாதி பலவீனங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் பிரச்சனை இருக்கிற எல்லா இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தை நீக்கி கர்த்தரனோடு கூட இருக்கிற எனக்கு ஜெயம் தருவார், விடுதலை தருவார், சுகம் தருவார், பலன் தருவார், ஆரோக்கியம் தருவார். என்னுடைய காரியத்தை எல்லாம் தேவன் சந்திப்பார். நம்பிக்கை விசுவாசத்தை கர்த்தர்களுக்கு தரும்படியாக நாங்கள் செய்வோம். தொடர்ந்து ஆண்டவரே நாள் முழுவதும் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஒரு போது இடரை விழாதபடி கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவ கரம் எங்களை தாங்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஒப்புக்கொண்டு செய்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை நமக்கே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அவர்கள் செய்திக்காக குறிப்பிட்டுள்ளனர். Justin Pastor. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவருடைய காலத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய கரம் என்ற தலைப்பிலே The Hand of the Holy One தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே யோவானிடத்திலே தேவன் சொன்ன விஷயம் தானே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருப்பேன், உயிர் உள்ளவராக இருப்பேன், நீ பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். அப்போ அவன் மேல் அவர் கை வைத்த போது ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. பின்னால் வருகிற வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாது என்று சொன்னார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் நம்முடைய வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னார். பயப்படாது என்று அவர் என்ன செய்கிறார் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக இந்த கரம் எப்படிப்பட்ட கரம் என்பதை பார்க்க போகிறோம். நம்மை வாழ்க்கையில் எல்லா ஆபத்துகளிலும் பிரச்சனைகளிலும் மீட்கிற கரம், அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்மை பாவத்திலிருந்து முந்தின நடக்கைகளிலிருந்து மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ரிடீமிங் ஹேண்ட். சங்கீதம் 40 எடுத்துக்கொண்டால் 1ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான புலி உடையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்ததாகவும்
அவருடைய கால்களை தேவன் கண்மலையில் நிறுத்தினதாகவும் அவருடைய அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் வாயிலே கொடுத்ததாக அவர் சொல்லுகிறார். அப்படியானால் மீட்கப்பட்ட பிறகு தேவனுக்கென்று பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்துவதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. சங்கீதம் 118:15 நீங்கள் வாசிக்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு வீட்டில் தேவனை துதிக்கிற ரட்சிப்பின் கம்பீரமான சத்தம் இருக்கும். இதை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22 முதல் 34 வரை என்று குறித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அங்கே தெரியும் நடந்த சம்பவம் என்ன என்று. பவுலையும் சீலாம் அங்கே சிறைச்சாலையில் போடுவதாக பார்க்கிறோம். 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ தேவனை துதிக்கிற இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டவன் தேவனை துதிப்பான், உயர்த்தி பாடுவான். அப்படி உயர்த்தி பாடும்போது மற்றவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது இந்த சம்பவம் குறிப்பிடுகிறது. சங்கீதம் 40 அதை சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று சொன்னார். சங்கீதம் 40:3 வாசி. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அதுதான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவம். இவர்கள் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடின பொழுது அன்றைய சிறைச்சாலைக்காரன் கர்த்தரை நம்பினதாக அல்லது நம்பி ரட்சிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆக குடும்பத்தோடு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்போ தேவன் ஒரு மனுஷனை மீட்கிறார் என்று சொன்னால் அந்த மனுஷனிடத்திலிருந்து அந்த சந்தோஷத்தின் மிகுதியால் பாடல் வரும். அந்த பாடலின் நிமித்தமாக அந்த பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களை ரட்சிப்பதாக இருக்க வேண்டும். பாடல் என்ற பெயரிலே பல கூத்துகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அதை பற்றி தேவன் இங்கே சொல்லவில்லை. பாட்டு பாடும்போது சங்கீதக்காரன் சொன்னான், அநேகர் அதை பார்ப்பார்கள், பயந்து ஒரு பயபக்தி வரும், கர்த்தரை யெகோவாவை அவர்கள் நம்புவார்கள், கர்த்தருக்குள் அவர்கள் கடந்து வருவார்கள் என்பதை பார்ப்போம். அப்போஸ்தலர் இங்கே 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்டதாக நாம் பார்ப்போம். அப்பொழுது இவர்கள் என்ன சொன்னார்கள்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். அவரை விசுவாசிக்கப்பட்டால் நம்முடைய பாவங்களில் சாபம் என்று இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் கூறியிருக்கிறது நமக்கு தெரியும். யோவான் 8:24. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் இவ்வாறு நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:32 அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்போ ஒரு மனுஷனை சங்கீதம் 107:20 படி தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி சரீர சுகமோ ஆத்ம சுகமோ வசனத்தை அனுப்புகிறார், அவனை சுகமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ ஆத்ம சுகத்தை முதன்மையாக கொண்டு சரீர சுகம் தேவைப்பட்டால் கொடுப்பார். ஆனால் அழிவுக்கு தப்புவிக்கிற சுகம்தான் தேவன் பிரதானப்படுத்துகிறார். ப்ரையாரிட்டி அதற்கு தான் தேவன் கொடுக்கிறார். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆகவே நம்மை மீட்கிற அந்த தேவனுடைய கரம் என்ன செய்கிறது? நம்மை மீட்டு கொண்டது பிறகு அவருடைய குமாரனின் மேல் நம்மை உறுதிப்படுத்தி, அதாவது கண்மலை நாம் உறுதிப்படுத்தி, இதை கொலோசியர் 1:12-13 வசனங்கள் தெரிவிக்கின்றன. அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி அவரை துதிக்கிற புதுப்பாட்டை நம் வாயில் கொடுக்கும் போது, ஏசாயா 43:21 படி கொடுக்கும் போது அநேகர் அதை பார்த்து பயந்து அவரை நோக்கி திரும்புவார்கள், கர்த்தரை நோக்கி திரும்புவார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இதிலிருந்து சுருக்கமாக ஒன்றை சொல்லிவிட்டு இரண்டாவது குறிப்பிட்டு போகிறேன். ரட்சிக்கப்பட்டவன் மற்றவர்கள் ரட்சிக்கப்படும்படி நடந்து கொள்வான். ரட்சிக்கப்பட்டவர்கள் இடரும்படி நடந்து கொள்ள மாட்டான். ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்படும்படி நடந்து கொள்வான். இரண்டாவதாக இந்த கரம் என்ன செய்கிறது? நம்மை மீட்டுக் கொண்டால் நம்மை சுத்திகரிக்கிற கரமாய் இருக்கிறது. எல்லா பழைய விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கும்படிய பழைய காரியத்தை எல்லாவற்றையும் துடைத்து போடுகிறார். அப்போ முதலாவதாக உளையான குழியில் சேற்றில் இருந்த நம்மை தூக்கினவர் அந்த சேறு உளையான அந்த குழி, பயங்கரமான குழி, உளையான சேர், அதிலிருந்து எல்லா மாசு மருகள் நீங்கும்படியாக நம்மை சுத்திகரிக்கிறார். அதற்கு நிழலாட்டமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரை, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் ஒன்று சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆகவே குஷ்டரோகத்தை பற்றி பழைய ஏற்பாட்டு நமக்கு நன்றாக தெரியும். அவன் தீட்டு உள்ளவன் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அவன் தீட்டு என்று மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், பக்கத்தில் யாரும் வர அனுமதிக்க கூடாது என்றெல்லாம். அப்போ
இப்போ பாவத்தை பார்க்கும்போது வெளியே பார்த்தா நல்லா நீட்டா இருப்போம், ஆனா உள்ள இருக்கிற விஷயத்தை தேவனுக்கு தான் தீட்டா இல்லை. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன் நம்மை சுத்தம் பண்ணும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். இதற்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக நம்மிடத்தில் இருக்கிற தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதாவது ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், அபிஷேகம் பெற்று விட்டேன், என்னிடத்தில் அந்த சுவாபமே இல்லை என்று சொல்ல முடியாது. இதை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆகவே சத்தியம் உள்ளே இருக்க வேண்டும் என்றால் யோபு 14:22 படி எனக்குள்ளே இந்த காரியங்கள் இருக்கிறது. இதை நான் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொண்டு நான் கிறிஸ்துவுக்கு கீழே சிறைப்படுத்த வேண்டும். இதற்கு தேவன் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், அதை தேவனிடத்தில் சொன்னால் போதும். அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் போதும், பாவங்களை அவர் மன்னிக்கிறார், எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். அந்த அளவுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அந்த உண்மை நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்பது இன்னும் உங்களுக்கு புரிகிற மொழிபெயர்ப்பில் சொன்னால், அவர் நம்பத்தகுந்தவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அந்த உண்மை என்று சொன்னால் நம்பத்தகுந்தவர். அதாவது நம்ம எல்லா விதத்திலும் சுத்திகரிக்கிறதுக்கு நம்பத்தகுந்தவர், ட்ரஸ்ட்வர்தி தேவன் மட்டும்தான். ஆகவே அவர் என்ன செய்கிறார், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அதனால அவரிடத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கு விரோதமாக நாம் போகக்கூடாது என்பதை தேவனுடைய வசனம் சுட்டி காட்டுகிறது. 10ஆம் வசனம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அதனால் அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய காரியங்களை ஒத்துக்கொண்டால் வார்த்தை உள்ளே வந்து, சங்கீதம் 107:20 என்று இப்பொழுதுதான் நாம் பார்த்தோம், அந்த வார்த்தை உள்ளே வந்து நமக்குள் வேண்டிய கிரியை செய்யும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி தேவன் என்ன நினைக்கிறாரோ அந்த காரியத்தை இந்த வார்த்தை நிறைவேற்றும் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, நம்மை அப்படி சுத்திகரித்தவர், நம்மை இப்பொழுது பரிசுத்தமாக்குகிற அந்த கர்த்தர் என்ன செய்கிறார், நாம் கர்த்தருக்குள் வளரும்படியாக நமக்கு தம்முடைய அதே வசனத்தை, எந்த வசனத்தை கொண்டு நம்மை சுத்தம் பண்ணினாரோ, எந்த வசனத்தை கொண்டு நம்மை அழிவுக்கு தப்புவித்தாரோ அதே வசனத்தை கொண்டு நம்மை ஆவியிலே வளருவதற்கு தேவன் அதை பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு நன்றாக தெரியும், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15 முதல் 20 என்று குறித்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அதற்கான ஒரு வசனத்தை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் வாசியுங்கள். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். உங்களுக்கு தெரியும், அந்த சம்பவத்தை தெரியும். அன்றைக்கு கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தார்கள். அவர்கள் ஸ்திரீகள், பிள்ளைகள், அந்த புருஷர்கள் எல்லாரையும் அவர் போஷித்ததை தாண்டி 12 கோடி நிறைய எடுத்தது உங்களுக்கு தெரியும். ஆகவே இங்கே தேவன் என்ன செய்கிறார், அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்து அவர் போஷிக்கிறதாக பார்க்கிறோம். அப்ப வசனத்தின் மூலமாகத்தான் தேவன் போஷிக்கிறார். அதே சம்பவத்தை தொடர்ந்துதான், அதே அதிகாரத்தில், அந்த சம்பவம் முடிந்து அதே அதிகாரத்தில் அவரை ராஜாவாக்கும்படி எல்லாம் பிடித்துக் கொள்ள வருகிறார்கள். அவர்கள் கைக்கு தப்பி போகிறார் என்பதெல்லாம் பார்க்கிறோம். அந்த சமயத்தில் அவர் வருகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் நினைக்கிறபடி நான் உங்களுடைய விருப்பத்திற்காக நான் வரவில்லை, என் பிதா எந்த விருப்பத்தை செய்ய சொன்னார் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தான் வந்தேன் என்று அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அவர் கூறியிருக்கிறார். அந்த விருப்பம் என்ன என்பதை 40ஆம் வசனத்திலும் அவர் கூறியிருக்கிறார். அப்படி கூறிக்கொண்டு வருகிற சமயத்தில் தான் அதற்கு முன்னாலே சொல்லும் போது 35ஆம் வசனத்தில் தம்மை ஜீவ அப்பம் என்றும், அவரிடத்தில் வருகிற ஒருவனும் ஒரு காலம் பசியடையாத அளவுக்கு அவரை திருப்தி செய்வார் என்றும், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய தாகத்தை அவர் தீர்ப்பார் என்றும் சொன்னார். அவர் சொல்லிவிட்டு அவர் அதே 48ஆம் வசனத்திலும் அதை சொல்லுகிறார், தான் ஜீவ அப்பம் என்பதை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் அதை குறித்து ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு விளக்கம் கொடுக்கிறார். 51ஆம் வசனத்தில், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொன்னார். நன்றாக கவனிங்கள், எழுத்துக்குறி அப்பத்திற்கும் தேவன் ஆண்டவர் இங்கே சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒருவேளை நாம் கர்த்தருடைய பந்தியில் ஒரு அப்பத்தை தான் புசிக்கிறோம், ரசத்தை தான் குடிக்கிறோம் என்று பார்த்தாலும் எழுத்துக்குறியில் அதுதான். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற ஆவிக்குரிய பின்னணியும் அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நீங்கள் உங்களுக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 32 வரைக்கும் வாசித்தால் அதனுடைய உண்மையான விளக்கத்தை அங்கே தெளிவாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரும்
கடைசி பந்தியிலே அவர் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை குறித்தான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். அதை யோவான் 6:51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், நான் என்று சொல்லவில்லை, நானே என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் மட்டும்தான் அந்த விஷயத்திற்கு தகுதியானவர். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லிவிட்டு அந்த அப்பத்தை பற்றி அவர் அங்க என்ன செய்கிறார், விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் என்று சொன்னால், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று அவர் சொல்வதாக பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அவர்களுக்குள்ள அது புரியாம எப்படி இவர் மாம்சத்தை நமக்கு புசி கொடுப்பான் என்று அவர்கள் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார். அதற்கு ஆண்டவரிடத்தில் கேட்டிருந்தால் அவர் தெளிவாக விளக்கியிருப்பார். ஆகவே அவர்களை வாக்குவாதம் பண்ணுவதற்கும் ஒரு பதில் கொடுக்கிறார். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பல இடங்களில் தேவன் பார்க்கும்போது இது உங்களுக்கு இருக்கிறது, இதை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னவர் இங்கே எதிர்மறையான ஒரு விஷயத்தையும் சரியாக சொல்லுகிறார். இப்படி செய்யாவிட்டால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்பதையும் மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். அந்த மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்வது உங்களுக்கு தெரியும். இயேசு அராமிக் மொழியில பேசும்போது அந்த மெய்யாகவே மெய்யாகவே என்பதை ஆமேன் ஆமேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன் ஆமேன் என்று சொல்லுகிறேன், அதாவது அது அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் என்று. தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றும் ஆண்டவர் அங்கே கூறியிருக்கிறார். அப்போ தேவனுடைய கரம் போஷிக்கிறது. போஷிக்கிறது நல்லா கவனிச்சுங்க. அவர் கரம் இப்பதான் பார்த்து வெளிப்படுத்தல் 1:17 கரத்தை நீட்டி அவனை தொட்டார். தொட்டு வலது கரத்தை நீட்டி, அது அங்க அப்படிதான் சொல்லுது, தம்முடைய வலது கரத்தை நீட்டி அவனை தொட்டார். ஏசாயா 41:10 அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நீதியின் வலது கரம் என்று சொன்னார். அந்த இடத்திலும் பயப்படாதே என்று ஏசாயா 41:10 அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப இந்த தேவன் என்ன செய்கிறார், அந்த வலது கரத்திலிருந்து புறப்பட்ட அவருடைய வசனம் தான் நமக்கு ஆகாரம். உபாகமம் 33:2. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அவருடைய கையிலிருந்து இந்த வசனம் புறப்பட்டதாக இங்கே மோசே குறிப்பிடுகிறார். அப்ப அவருடைய வலது கரத்தில் அவர் என்ன செய்கிறார், தம்முடைய கரத்தில் எடுத்து அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவர் ரட்சித்ததாக போஷித்ததாக நாம் பார்க்கிறோம். அதே போல அங்க வலது கரத்தை நீட்டினால் யோவானை தொட்டார், ஏசாயால் அதை சொன்னார். அந்த வலது கரத்திலிருந்து அவருடைய கரத்திலிருந்து அக்னிமயமான பிரமாணம் புறப்பட்டதாக பார்க்கிறோம். இந்த இதை வைத்துதான் போஷித்து நமக்கு போதனை செய்கிறார் என்பதை அடுத்த வசனம் கூறுகிறது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னுடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார். ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை இங்கே அதை பற்றி பார்க்கிறோம். அப்போ அவருடைய கரத்தை நீட்டி தொட்டுதான் அவர் என்ன செய்கிறார், அதை வசனத்தை நமக்கு தருகிறார், அதனால் போஷிக்கிறார். இந்த போஷாக்கை குறித்து எரேமியா 15:16 எரேமியா இவ்வாறு கூறுகிறார். உம்முடைய வார்த்தைகள் கேட்டவுடனே அவைகள் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகள் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். உமது நாமம் எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆதியாம் 4 கடைசி வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்றதை மூல பாஷையில் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தரித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆகவே அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு. நல்லா நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய அதுதான் பின்னால வெளிப்படுத்தல் 3:12 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தேவன் என்ன நாமத்தை பின்னால் தருகிறாரு. சரி, மூன்றாவதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் போஷிக்கின்றார். நான்காவதாக, அதாவது போஷிக்கிறன்னு ஆத்துமா, முதல்ல ஆத்துமாவை தான் போஷிக்கிறார். ஆத்துமா 3 யோவான் 2 சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் நான் வாழ்ந்து சுகமாயிருக்கும். முதல்ல ஆத்துமா போஷிக்கிறார், அப்புறம் சரீர விஷயம். இதுலேயும் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு தான் நாம் பார்க்க போகிறோம். சரீர சுகத்தை தேவன் கொடுப்பது அவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் என்ன நோக்கத்தோடு தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக நம்மை சுகமாக்குகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹீலிங் ஹேண்ட், நான்காவதாக சுகமளிக்கும் கரம். உங்களுக்கு தெரியும், மார்க் 10:46-52 வரை பர்திமேயை சுகமாவதை குறித்து நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள், கண்கள் திறக்கப்படுவதை குறித்து. அப்படியானால் தேவனுடைய வார்த்தை அங்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் விசுவாசத்தின் முடிவு கடவுள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வந்த பிறகுதான் அவனுக்கு சுகமானது. நல்லா கவனிங்க, அவன் விசுவாசித்தான். ஆனால் அந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து கனம் பண்ணி
அந்த வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தையை அனுப்பின பிறகு அவன் சுகமடைந்ததாக, அவன் கண்களை தொட்டு அவனை சுகமாக்கினதாக நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படியானால் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை உள்ளே வரும்போதுதான் என்னுடைய கண் திறக்கப்படும் என்பதை 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துவிடும் என்று எஸ்ரா கூறுகிறார். அப்போ அவர் கண்களை திறக்கிறார் என்று சொன்னால் தரிசனம் உடையவர்களாக நாம் விளங்க வேண்டும். நல்லா கவனிங்க, விசுவாசிகளுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். தே ஷுட் ஹேவ் அ விஷன். கட்டாயமா தரிசனம் இருக்கணும். எதுக்காக தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறார்? தரிசனம் இல்லைன்னா ஆபத்து தான். பிசினஸ் எல்லாம் ஒட்டு வரலைங்க, ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கலான் இருக்கிறாங்க அப்படின்ட்டுருவாங்க. இப்போ அதனால தரிசனங்கிறது முக்கியம். எதுக்காக தேவன் அழைத்தார், என்ன பர்பஸ், என்ன நோக்கத்தோடு கூட தேவன் ரட்சித்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். எதற்காக ரட்சித்தாருங்கிறது இன்னொரு நாள் பார்க்கலாம், கர்த்தர் சித்தமானால். அது வேதத்துல பல இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக ரட்சித்தாருங்கிறது பர்டிகுலரா தேவன் சொல்லுவார் பல இடங்கள். இதுக்கு தான் ரட்சிச்சேன் அப்படிங்கிறார். அதுல நம்ம ஒரு நோக்கத்தை கூட நிறைவேற்றாமல் விடக்கூடாது, எல்லாத்தையும் நிறைவேற்றணும். அப்ப பார்க்கும்போது நம்முடைய கண்களை நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அப்ப என்னன்னா, நம்ம வேதத்தை நம்ம என்ன செய்கிறோம், அதிசயங்களை பார்க்கும்படி நம்ம உள்ளான கண்கள் திறக்கப்படணும். அதுக்கப்புறம் நீங்க பலமுறை உங்களுக்கு தெரியும், காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன் வேதத்தில் ஆண்டவரும் சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அதை குறித்து பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் என்ன செய்கிறார், காதை நம்முடைய செவியை திறக்கிறார். அந்த செவிக்குள்ள வார்த்தை போன பிறகு அதை வச்சு வாயையும் திறக்கிறார். ஏன்னா பிறவியிலேயே காது கேட்காதவர்கள் வாய் பேசுவதும் கஷ்டம். ஏனென்றால் ஒரு வார்த்தையும் கேட்காமல் எப்படி அவர்களால் பேச முடியும்? அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் தேவனுடைய வார்த்தையை பேச முடியாது. நாம் சொந்தமாக ஏதோ பேசிக் கொண்டிருப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஒரு பொன்னை வாயுடைய ஒரு சிறுவனை, 32ஆம் வசனம், அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார். அவனை பிரித்தெடுத்து தனியாக கூட்டிக் கொண்டு போய் என்ன செய்கிறார், அவனுக்கு சுகத்தை கொடுக்க நடவடிக்கைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுபடுகிறார். எப்பத்தா என்று சொல்லி அவனுடைய வாயையும் திறக்கிறார், செவிகளையும் திறக்கிறார். செவிகள் திறக்கப்பட்டது, நாவின் கட்டும் அவிழ்க்கப்பட்டது, அவன் செவையாய் பேசினான். அப்ப பாருங்க, அடுத்ததாக தேவன் என்ன செய்கிறார், நம்முடைய செவியை அவர் திறக்கிறார். அப்ப செவியை திறந்து நமக்கு காரியங்களை கற்றுத் தருகிறார். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல் நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படி அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் இங்கே சொல்லிக் கொடுக்கிறதாக பார்க்கிறோம். செவியை கவனிக்க செய்கிற ஆண்டவராக இங்கே காணப்படுகிறார். அப்போ செவியை திறக்கிறார். செவியை திறந்து வார்த்தைகளை உள்ளே அனுப்புகிறார். அது நம்ம பார்க்கிறோம். அவர் நம்முடைய செவியை திறக்கிறார். அப்போ அந்த செவி விருத்த சேதனம் பண்ணப்படும். அது எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிச்சிருக்கணும். அப்போ அந்த செவிக்குள்ளாக தம்முடைய வசனத்தை என்ன செய்கிறார், அவர் உள்ளே கொண்டு போகிறார். என்னங்களா, ஒருவேளை செவி திறக்காம மந்த செவியாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனிடத்தில் சரியாக நடந்து கொண்டிருக்கும். மந்தமாகும் போது தேவன் நம்மை சிற்றித்தோ அல்லது கண்டித்தாவது சரி பண்ண முடியும். தேவனுடைய பாதை விட்டு விலகக்கூடாது. ஏதாவது கொஞ்சம் டல்லானால் தேவனுடைய பாதை கொண்டு வந்தால் தான் சரியாக தேவன் கிரியை செய்ய முடியும். பாதை விட்டு வெளியே போயிட்டா மறுபடியும் பாதைக்கு திரும்பி வருகிற வரைக்கும் தேவன் அடுத்த நடவடிக்கை எடுக்க மாட்டார். யோபு 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்வாறு நீங்கள் வாசிக்கலாம். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அப்போ சில சமயங்கள் அக்கிரமத்தினால் செவியை மந்தமாக்கி விட்டால் கடிந்து கொண்டு இது பண்ணுகிறார். சில சமயங்களில் சூழ்நிலை நிமித்தமாக சாத்தான் சில பிரச்சனைகளை கொண்டு வருவதன் மூலமாக, வாழ்க்கையில் சில சிறுமைகளை கொண்டு வருவதன் மூலமாக நாம் ஒடுக்கப்படும் போது தேவன் கிருபையா அப்பொழுதும் நம்முடைய செவியை திறந்து நம்முடைய வார்த்தையை அனுப்பி இவருடைய விசுவாசி அப்பதான் இருந்து விடுதலையாக சொல்கிறார். அதே அதிகாரம் 15ஆம் வசனம். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்ப பாருங்க, செவியை திறந்து அடுத்த வசனம் சொல்லுது, அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். அவர் என் மேல் பிரியமா இருந்தபடி விசாலத்திலே கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பார். நம்முடைய போஜனம் கொழுமையான பதார்த்தங்களால் இருக்கும். அந்த கொழுமையான பதார்த்தங்கள் ஏசா 25 அதிகாரம் வாசிச்சு பாருங்க. இந்த கொழுமையான பதார்த்தம் சொன்னோம்னா மதியம் நீங்கள் சாப்பிட போகிற வல்லமையான ஆகாரத்தை குறிக்காது. இது ஆவிக்குரிய ஆகாரத்தை குறிப்பதாக இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, தேவன் என்ன செய்கிறார், கொழுமையாக செழுமையாக நம்மை நடத்துகிறார் என்று பார்க்கிறோம்.
செவியை திறக்கிறார், வாயை திறக்கிறார், அவரை துதிக்கிற புதுப்பாட்டை நம் வாயிலே கொடுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? நம்முடைய கரத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, முடங்கி போகவில்லை, நம்முடைய கரம் முடங்கக்கூடாது, அதையும் தேவன் செய்கிறார். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறுபடியும் அவர் ஜெப அறைக்கு பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். உங்களுக்கு அந்த சம்பவம் நல்லா தெரியும், அதை விவரம் படிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். அவன் எழுந்து நிற்க சொன்னார். மற்றவர்களை பார்த்து கேட்டார், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்கள் இறுதிய கடினத்தை வந்து அவர் விசாரணப்பட்டார். அதற்கப்புறம் கோபப்பட்டார். கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி கையை நீட்டு என்று சொன்னார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல சுஸ்தமாயிற்று. அப்ப பார்க்கும்போது முடக்கப்பட்ட கரத்தை என்ன செய்கிறார்? அவர் நிமிர்த்துகிறார். எதுக்கு நிமிர்த்துகிறார் சொன்னா, நம்முடைய கிரியைகள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கரத்தை அவர் பரிபூர்ணமான ஒரு விடுதலைக்குள்ளாக கொண்டு வருகிறார். 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். அப்ப கைகள், நம்முடைய கைகளின் கிரியை தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறதா? அதை சரி பண்ண வேண்டும் என்பதை தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். எபிரேயர் 12:12 நீங்கள் இதை பற்றி வாசிக்கலாம். எபிரேயர் 12:12. ஆகையால் நெகிழ்ந்த அறிவையும் பரந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப ஆகையினால் நிகழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. அப்போ நீங்க வாசிக்கிற பொழுது ஆர்வத்திற்காக உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் ஏதாவது ஒருவர் வாசிக்கணும், 2 பேர் வாசித்தால் கர்த்தரை தவிர யாருக்கும் தெரியாது. அப்போ இங்கே தேவன் என்ன செய்கிறார்? நீங்கள் நிகழ்ந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்ப சரி பண்ண வேண்டும். ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் கூறுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். 4ஆம் வசனம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்போ தேவன் என்ன செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி விடுகிறார். எதற்காக? நம்முடைய கரத்தின் கிரியைகள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுக்குடையவைகளாகிய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. அது மாத்திரமல்ல, நாம் தேவனை எப்பொழுதும் நிமிர்ந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் தெய்வம் சுகமாக்குகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் கூடாத கூனியாய் இருந்தாள். அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்த ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் என்பது ஏற்கனவே நாம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம். அப்போ நம் மேல் இருக்கிற எல்லா முகத்தடிகளை எல்லாவற்றையும் உடைத்து போட்டு அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர். அப்போ இங்கே அந்த அம்மாவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிபூர்ணமாக சுகமாக்குகிறார். நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். நிமிர்ந்து வேறேதான் ஏடாகுடமாக செய்து கொண்டிருக்கவில்லை இந்த கால விசுவாசிகளை போல். அவள் தேவனை என்ன செய்தாள்? உயர்த்தி அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் தடைகளும் வரலாம், பிரச்சனைகளும் வரலாம். அங்கே ஜபாலய தலைவன், நீங்கள் இந்த நாளில் வந்து சுகமாக கூடாது, 6 நாள் இருக்கிறது, அப்பொழுது வந்து சுகமான என்றெல்லாம் அவன் என்ன செய்ய பிரமாணத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறான். ஆனால் தேவன் பதில் எடுத்தான், மாயக்காரனை, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்துக் கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று சொன்னார். அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள் என்று லூக்கா குறிப்பிடுகிறார். ஆகவே தேவன் என்ன செய்கிறார்? நம்மை நிமிர்ந்து பார்க்க செய்ய, எல்லா நுகத்தடிகளையும் உடைத்து போட்டு நம்மை நிமிர்ந்து பார்க்க செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் சரீரம் முழுவதையும் தேவன் சுகமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் படுத்தே கிடக்கூடாது.
நாம் அதாவது என்ன சொல்ல போனால் சரீர வாழ்க்கையிலும் கூட அதிகமான தூக்கத்திற்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஏனென்று சொன்னால் நாம் இந்த கொரோனா பீரியடிலே வருகை வரைக்கும் இருக்கிறதுக்கு தேவையான தூக்கத்தை தூங்கிவிட்டோம். ஆகவே நீ விடுத்திருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அந்த மனுஷனை அங்கே சுகமாக்குறதை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ படுத்தே 38 வருஷமாய் வாழ்க்கையை முடங்கி கிடந்த அவனை கர்த்தர் பரிபூர்ணமாக சுகமாக்கி அன்றைக்கு என்ன செய்தார்? விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அதிக கேடானது வராதபடி நீ பாவம் செய்யாது என்றும் அவனுக்கு தேவன் உணர்த்தினதாக பார்க்கிறோம். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? நம்ம ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக எல்லா விஷயத்திலும் அவருடைய கரம் நம்ம கிரியை செய்கிறது. அதை இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும். மார்க் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 3லிருந்து வாசிக்க வேண்டாம், 12 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த வீட்டின் கூரையை வைத்து இறக்குகிறார்கள். அங்கே பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு அவனை மன்னிக்கிறார், அவனை சுகமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆவிக்குறி வாழ்க்கையிலே தேவன் நம்மை தொடர்ந்து போவதற்கு நிழலாட்டமாகத்தான் சரீரத்திற்கு கிடைத்த இந்த விஷயங்களை சுகமளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னணியில் ஆவிக்குரிய காரணம்தான் முக்கியமான காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடைசியாக இதையெல்லாம் செய்கிற கரம் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற கரமாய் இருக்கிறதாக பார்க்கிறோம். நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவ்வாறு நீங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அகற்றினார்கள். அப்ப பாருங்க, அதை கண்ட ஆண்டவர் கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. அது பாருங்க, அடுத்த வசனத்திலே அவர் அதை கண்டு விசனம் அடைந்தார். அப்போ சிறு குழந்தைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும்போது இந்த சீஷர்கள்லாம் ஆண்டவருக்கு காரியதரிசிகள் போல கிரியை செய்து கொண்டு அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறார்கள், போங்க போங்கன்னு சொல்லி கொண்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவர்களை முதல்ல கொண்டு வா என்று சொன்னார். அப்போ கொண்டு வந்து அவர் கொண்டு வரும்போது அவர்கள் மேல் கை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தாக பார்க்கிறோம். அப்ப ரொம்ப முக்கியம் என்னவென்றால், நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்க்கும்போது நம்ம எவ்வளவு வளர்ந்தால் நம் தேவனுக்கு முன்னால் குழந்தைங்க தான். நம்ம பலமான ஆகாரத்தை உண்டு வளர்ந்தா கூட, ஒரு புருஷனான ஒரு நிலவரத்துக்கு வந்தா கூட தேவனுக்கு முன்னால் ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய ஆவிக்கு, அதாவது அவருடைய தன்மைக்கோ அவருடைய சுபாவத்திற்கோ அவருடைய வல்லமைக்கோ முன்னால் பார்க்கும்போது நம்ம ஒன்றும் கிடையாது. அப்போ எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்னா, அதுதான் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை பார்க்கணும். குழந்தைத்தனமா இருக்கக்கூடாது. குழந்தையா இருக்கும்போது குழந்தை போல் யோசிக்கலாம். நம்ம புருஷனான போது குழந்தையை கற்பழிக்கலாம். ஆனால் மனம் அந்த ஒரு வெகுளித்தனமாக நன்றாக இயல்பாக இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய வசனம் கூறுகிறது. மேலும் நீங்க வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இவ்வாறு ஆண்டவர் சொன்னார். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப தேவன் என்ன செஞ்சாருன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை போல் ஆக வேண்டும். சிறு பிள்ளைகளைப் போல தேவன் என்ன செய்ய நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்றால், சிறு குழந்தையை போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், யாருக்கும் இடரலாக காரியங்களை செய்யவும் கூடாது என்பதை பார்க்கிறோம். அதை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல பின்னால் வர்ற வசனங்கள் அதை சொல்லுது. அந்த குழந்தைகளுக்கும் கூட இடரல் உண்டாக்கக்கூடாது. அப்போ இதை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கூறியிருக்கிறார். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கப்புறம் அடுத்த முடிவரைக்கு நேராக நாம் வரலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் இதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்போ பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டோடைய, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட ராஜ்யத்தை பற்றி பேசும்போது குழந்தைகளை போல இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்க குழந்தை போலனா வளர்ச்சி இருக்கணும். ஆனால் நல்ல குழந்தையை போல நம்ம களங்கமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிமாணம் எல்லாம் தாண்டி பிறவியில் அன்பு கூறுவதில் இருக்க வேண்டும். அது சிறு குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும். அதற்கு நிழலாட்டமாகத்தான் சிறு பிள்ளையை விட்டு ஆண்டவர் சொன்னார். மார்க் 9:37 இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளின் ஒன்றை என் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவர் ஏற்றுக்கொள்கிறான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறினார்.
அப்போ முதலாவதாக பார்த்தோம், அவர் நம்மை மீட்கிற ஒரு கரத்தோடு கூட கிரியை செய்கிறார். வலது கரத்தினாலே அவர் யோவானை தொட்டதை போல நம் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த விஷயத்தில் சிக்கியிருந்தாலும் உடனடியாக மீட்கப்பட வேண்டும். இரண்டாவதாக சுத்திகரிக்கிற கரமாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். மூன்றாவதாக நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து நம்மை போஷிக்கிறார். அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஆவிக்குரிய சுகத்தையும் கொடுத்து நல்ல ஒரு தரிசனத்தோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறும்படியாக தேவன் கிரியை செய்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசியாக பார்க்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு நபராக அங்கே காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இதற்கு நிழலாட்டமாக உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர் உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை அவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் லூக்கா 24:50 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்றும், அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்றும் தேவனுடைய வசனம் கூறுகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானித்த வசனங்களின்படி உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் தேவனை எங்களை தாங்குகிறதற்காக நன்றி. இயேசு ராஜா, உம்முடைய வலது கரத்தினால் எங்களை பயப்படாது என்று சொல்லி முடிவு வரைந்தும் எங்களை நடத்துகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே மீட்டுக் கொண்ட அந்த கரம் எங்களுக்காக சிலுவையில் அடிபட்டதை நாங்கள் இப்பொழுது நினைக்கிறோம். அந்த கரத்தை கொண்டு எங்களை சுத்திகரித்து, எங்களை போஷித்து, எங்களை சுகமாக்கி, எங்களை ஆசீர்வதித்து முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்ளப் போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விழுவாதபடி எங்களை காத்து முடிவிலே மகிமையுள்ள உங்களுடைய சன்னிதானத்தில் எங்களை மகிழ்ச்சியோடு நிறுத்தப் போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. துதிகான மகிமை எல்லாவற்றையும் தகப்பனே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உம்முடைய குமாரனுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிரம் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பாஸ்டர் மணி அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவார். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்தல் நம் அனைவரோடும் உலகமெங்கிலும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மாலையில் நமக்கு 5 மணிக்கு சிறு பிள்ளைகளுக்கான ஞாயிறு பாடசாலை உண்டு. பெரியவர்களும் அவர்கள் அருகில் அமர்ந்து அவர்களை வழிநடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். 6:30 ஆவியாத்மா சரீரம் பாடத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Pastor.